இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நம்ம சில விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி சீமென்ஸ பத்தி, இந்த மாரி சில காரணங்களால அதான் இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட்ல கப்பல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அது ரொம்ப ரேரா கேள்விப்படுவோம். ஆனா, இப்ப ரீசென்ட்டா நெறைய இந்த மாரி விஷயம் கேள்விப்பட வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் குண்ட போட்டு சாவடிக்கிறானுங்க. நாங்க பாட்டுக்கு பேசாம தானயா இருக்கோம். ரீசென்ட்டா கூட ஒரு 3 இந்தியன் செயிலர்ஸ் இறந்திருக்காங்க. அந்த விஷயம் ஒரு நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஜி ஷிப்பிங்கு அந்த கம்பெனி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன்லாம் குடுத்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் கூட கரெக்ட்டா குடுக்குறாங்களா என்னன்னு தெர்ல. ஸோ எதுக்கு இத நான் சொல்ல வரேன் அப்டின்னா, இதே மாரி ஒரு பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரு மெசேஜ் வருது ஒரு ஃபேமிலிக்கு. இந்த மாரி ஓமன் கோஸ்டல்ல வந்து ஒரு கப்பல் சிங்க் ஆயிடுச்சு. சிங்க் ஆயிடுச்சு. அதுல வந்து மொத்தம் 12 குரூ. 11 குரூவ ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. அந்த ஒரு குரூ வந்து மிஸ்ஸிங். ஒரு குரூ வந்து மிஸ்ஸிங். அது குக்கு. அந்த கப்பல் பேரு, அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் கிடைக்காம போயிட போது. ஒரு குரூ வந்து மிஸ்ஸிங். ஸோ வந்து டிஜிலேருந்து ஃபேமிலிக்கு மெயில் போகுது. ஃபர்ஸ்ட்டு டிஜிக்கு மெயில் வருது. அதுக்கப்புறம் டிஜிலேருந்து ஃபேமிலிக்கு மெயில் போகுது. ஆர்பிஎஸ்எல் கம்பெனிலேருந்து ஃபேமிலிக்கு மெயில் போகுது. அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாரி சர்ச்சிங்ன்ட்டு ஒரு மாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓனர் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாரி நாங்க ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்குன்னு சில டைம் இருக்கு. அந்த டைம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாங்க டிக்ளேர் பண்றோம்ன்ற மாரி சொல்றாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களோட இன்சூரன்ஸ் ப்ராசஸ ஆர்பிஎஸ்எல் கம்பெனி என்னன்றது பார்த்துக்கும். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்ட்டு. அதே மாரி இவனுங்களும் வந்து இந்த பேப்பர் வரல, அது வரல, இது வரல. எல்லாத்தையும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ பத்தியே பேசாம, கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசி ஓரளவுக்கு அமௌண்ட் குடுக்குற மாரி பேசியிருக்காங்க. அது இவங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்ப சரியா எந்த பதிலும் சொல்லல போல. இவங்க டிஜில கேட்குறப்ப, டிஜில ஓகே என்ன பார்த்துட்டு இருக்கோம். நாங்க பேப்பருக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டியிருக்கானுங்க. கடைசியில ஒரு நாள் இவங்க சோர்ஸ வச்சு டிஜில விசாரிக்கிறப்ப, டிஜி ஷிப்பிங்லேருந்து யார் வந்து கம்பெனில கோஆர்டினேட் பண்றாங்களோ, அவங்க 2 பேருமே ஏதோ பிளான போட்டுருக்கானுங்க போல இருக்கு. அவனே சொல்லியிருக்கானா, இந்த மாரி கம்பெனி வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் குடுத்து செட்டில் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. டிஜி ஷிப்பிங்கும் அந்த கம்பெனி பிளான் பண்ணியிருந்தது வந்து இவங்க சோர்ஸ் மூலியமா வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து டிஜி ஷிப்பிங்ட்டேருந்து எந்த மெசேஜும் கிடையாது. அந்த ஆர்பிஎஸ்எல் கம்பெனிலேருந்து எந்த மெசேஜும் கிடையாது. அவனுக்கு உண்டான விஷயம் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. சில விஷயம் கிடைக்கலன்னா பரவால்ல. ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்றப்ப, அவனுக்கு உண்டான விஷயம் அவனுக்கு கிடைக்கிறது தானே நியாயம். இப்ப சீமனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து டிஜி ஷிப்பிங்ட்ட போவோம். ஆனா, இப்ப பிரச்சனையே டிஜி ஷிப்பிங்கா இருக்கப்ப நம்ம எங்க போறது? ஆனா ரொம்ப, ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நம்ம ஷிப்பிங் ஃபீல்டு இப்ப இந்தியால. ரொம்ப மோசமா இருக்கு. தேவையில்லாத சர்க்குலர்லாம் விடுறானுங்களே தவிர, எது பண்ணணுமோ அத பண்ண மாட்றானுங்க. போட்டா எவன நம்புறதுன்னே தெர்ல. எங்க பார்த்தாலும் ஃப்ராடு பயலுகளா இருக்கானுவ. இப்ப சீமென்னுக்கு ஒண்ணுன்னா யார் வந்து நிப்பா? கேட்டா சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக்கோட பேக் போனே சீமென்ஸ் தான், சீஃபாரர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா நம்ம நிலைமைய? ஒண்ணுமே கிடையாது. சும்மா வேஸ்ட். சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம் அவ்வளோதான். மத்தபடி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நிக்கிறது யாருமே கிடையாது. பார்த்தா கடுப்பாவுது. ச்சே!